ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் ஒய் டேஷ். ஒய் டேஷ்னால் நம்மளுக்கு என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது ஒன்றுமே இல்லை. ஒய் டேஷ்னால் நம்ம ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நான் ஒன்று எடுத்திருக்கேன். இதை நான் ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா ஒய் டேஷ்னு சொல்லுவேன். அப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா என்னன்னு சொல்லுவேன். எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒய் டேஷ்னால் எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்ப்போம். ஒய் டேஷ் இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. இப்போ பவரில் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஆல்ரெடி எனக்கு 5 இருக்குது. அந்த 3 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து 5 மல்டிபிள் பண்ணணும். அப்போது எக்ஸ் பவர் 3 தான் போடணுமான்னு கேட்டால் கிடையாது. அந்த 3லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும், 2 போடணும். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி தான் அடுத்து 4 × 2 பவர் அப்படியே இறக்கிடணும். பவரில் ஒன்று மைனஸ் பண்ணிட்டோம் 1, அதை போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். ப்ளஸ் 6க்கு மேலே எதுவுமே மல்டிபிள் பண்ணுறதுக்கு, அதாவது 1 தான் இருக்குது. ஸோ 6 × 1 1 தான். ஸோ எக்ஸுக்கு பவரில் 1 மைனஸ் 1ன்னு வரும். அப்போ 0, அதோட ஆன்சர் 1. ஸோ 1ஓட மல்டிபிள் பண்ணிக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 0. அவ்வளோதான். இப்போ இதை சால்வ் பண்ணால் 15x² + 8x + 6 அவ்வளோதான். இப்போது இது ஒய் டேஷ். ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இதை நம்ம இப்படியும் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்னா dy/dx அப்படின்னும் சொல்லுவோம். இப்போது ஒய் டபுள் டேஷ்னால் செகண்ட் டைம் மல்டிபிள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணதையே இன்னொரு தடவை பண்ணுறது. அப்போது 15 × 2 வெறும் எக்ஸ் வரும், ஏன்னா பவர் 1ல் இருக்கும். ஸோ 8 எக்ஸ் வராது, 1 ஆகிடும். அண்ட் 6 0 ஆகிடும். இப்போது 30x + 8 தான் ஆன்சர். இதை எப்படியும் சொல்லலாம் d²y/dx². இது செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. இதை இப்படியும் சொல்லலாம், ஒய் டபுள் டேஷ்னு சொல்லலாம். அப்போது ஒய் ட்ரிபிள் டேஷ் அப்படின்னா இது இன்னொரு தடவை சால்வ் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ 30 × 1 + 0ன்னு வரும். அப்போது 30 தான் ஆன்சர். இதை எப்படி சொல்லலாம், d³ y/dx³ சொல்லலாம். இதை எப்படியும் சொல்லலாம். இதுக்கு மேலே இதை இது பண்ணோம்னா இது 0 ஆகிடும். அதுதான் 4th டைம். ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ புரிஞ்சுருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.